நில உச்சவரம்பு சட்டம் ஏற்கனவே அமல்ல இருக்குது. அந்த உச்சவரம்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. தமிழ்நாட்டில் முதல் அந்த திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. அந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டு பெரும் பண்ணையார்கள் நிலங்களை ஆக்கிரமித்து வைத்த நிலங்களை எல்லாம் பகிர்ந்து ஏழை எளிய விவசாயிகளுக்கு முதல்ல கையில கொடுக்கிறார். காமராஜர் இறந்த பிறகுதான் நீங்க பிறந்திருக்கீங்க. அப்ப கண்டிப்பா உங்களை படிக்க வச்சது யார் இல்ல? நான் காமராஜரை குறித்து மதிப்பு இல்லை. காமராஜர் காலத்தில் நீங்க பிறக்கல. அப்ப காமராஜர் இறந்த பிறகு பிறந்த உங்களை யாரோ படிக்க வைத்திருக்கிறார்கள். யார் படிக்க வச்சா? வெளிநாட்டு எல்லாரும் வந்திருக்கிறீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? எல்லாரும் சாப்ட்வேர் இன்ஜினியர். இந்த சாப்ட்வேர் துறை எப்படி வந்துச்சு? 100 சொன்னீங்கன்னா அதுல 95 கலைஞராகத்தான் இருக்கும். சாதனையில நான் எழுதி தரேன். அப்படி ஒரு சாதனை தான் என்ன செய்யறாரு? தகவல் தொழில்நுட்ப துறைக்கு என்று ஒரு தனி அமைச்சரம் எப்ப போடுறாரு? அப்பவே போட்டார். மந்திரவாதி ஒரு மந்திரம் போட்டு நேரா இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்த உங்களெல்லாம் தூக்கி கொண்டு வந்து எங்க வைக்கல. ஆஸ்திரேலியாலேயோ அமெரிக்காலேயோ கனடாலேயோ லண்டன்லயோ வைக்கல. உங்களுக்கு ஒரு வேலை கிடைத்தது. அந்த வேலைக்கான விதையை திட்டத்தை தீட்டியவர் கலைஞர். அந்த வேலைக்கான கல்வி கொடுக்கப்படுவதற்கான கல்லூரிகளை திறந்தவர் கலைஞர். அவருக்கு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் கொடுத்து வந்த இடஒதுக்கீட்டை ஈழத்தாய் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பறித்தார். எனக்கு புரியவே இல்லை. இடஒதுக்கீடு கொடுத்த கலைஞர் ஈழ விரோதியாக மாறிவிட்டார். இடஒதுக்கீட்டை பறித்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஈழ தாயாக மாறிவிட்டார். இங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1970கள் எல்லாம் ஐயாக்கெல்லாம் கண்டிப்பா கேள்வியாவது பட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் பெரும் பஞ்சம், உணவு பஞ்சம். இன்னைக்கு மும்பை, அப்போ பாம்பே. அப்போ பாம்பேக்கு எல்லாரும் வேலைக்கு போவாங்க. எங்க ஊர்ல இருந்தாலும் நிறைய பேர் அப்போ பாம்பேக்கு வேலைக்கு போவாங்க. என்ன வேலைன்னா இட்லி கடை வைப்பாங்க, இந்த பெப்சி ஐஸ் விற்பாங்க, டாக்ஸி டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ். இப்படி லீவுக்கு ஊருக்கு வருவான். வரும்போது பார்த்தீங்கன்னா டர்க்கி டவல் ஒன்று போட்டுப்பான், செருப்பு போட்டிருப்பான். அப்போ கிராமத்தில் நாங்களாம் செருப்பு போட மாட்டோம். ஐயாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு மட்டும் சிகரெட் இருக்கும் வாயில. மற்றவங்களாம் பீடி குடிப்பாங்க, அவன் மட்டும் சிகரெட் குடிப்பான். வீட்டில் டேப் ரிகார்டர் இருக்கும். கிராமங்கள் அப்போ டேப் ரிகார்டரே கிடையாது. அந்த டேப் ரிகார்டருக்கு சத்தமா பாட்டு வரதை நாங்களாம் வாசல் நின்று கேட்போம். இந்த டேப் ரிகார்டர்ல மற்ற வீடுகள் எல்லாம் என்ன ஓடும்னா வில்லு பாட்டு ஓடும். எங்க ஊர்கள்ல அவன் மட்டும் என்ன பண்ணுவான்னா ஏக் தோ தீன் சார் பாஞ்ச் छह सात அப்படின்னு ஒரே ஹிந்தி பாட்டா ஓடும். ஏன்னா அவன் பாம்பேல இருந்து வந்திருக்கானோ. நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அச்சா அப்படிமா செருப்பை போய் குளத்துல அப்படி கழுவான். பாம்பேல இருக்கான். ஆனா ஆக்சுவலி அங்க என்ன பண்ணுவான், ரொம்ப வறுமையின் காரணமா தான் போயிருக்கிறான். இப்படி வறுமை தலைவிரித்தாடிய ஒரு காலகட்டம். உணவு சாப்பாடே பஞ்சம். எங்க அப்பா தமிழாசிரியர். எங்க அப்பா சொல்லுவாரு, எங்க அக்கா ஒருத்தி இறந்துட்டா சொல்லுவாரு, அவ கேப்பாடா, பா நம்ம வீட்டுல என்னைக்காவது அரிசி சோறு இருக்குமாப்பா, அரிசி சோறு இருக்குமாப்பா. வெறும் கம்பும் சோளமும் மட்டும்தான் அப்பொழுது உணவு. மறந்துட்டோம் எல்லாத்தையும். என்னவா இருந்தோங்கிறத மறந்ததனுடைய விளைவு இன்னைக்கு எவனோ கதை சொல்லி நம்ம காதுல பூசுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப அரிசி சோறு கிடைக்குமா என்று கேட்ட காலம். அரிசிக்கு பெரும் பஞ்சம் வரும்போது கூட நாங்க அதான் பேசிட்டு வந்தோம். அந்த அரிசி பஞ்சம் தலைவருக்கு ஆடுகின்ற பொழுதுதான் பேரறிஞர் அண்ணா ஒன்றை சொல்லுகிறார். திமுக ஆட்சிக்கு வந்தால் 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். அரிசியை சொல்றாரு, ஆட்சி அமைக்கிறோம். அப்போ இப்ப உணவு பஞ்சத்தை முதல்ல போக்கணும். இன்னைக்கு ஐடி, லண்டன், அமெரிக்கா. ஆனா அன்னைக்கு முதல்ல சோத்துக்கு வழி வேணும். சோறு இல்ல, என்ன பண்றது? இப்ப சோறை விளைவிக்கணும். மிஷின்ல கொண்டு வர முடியாது, நிலத்திலிருந்து கொண்டு வரணும். ரைட், அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. அண்ணா 2 ஆண்டுகளில் மறைந்து போய்விடுகிறார். கலைஞரின் தோள்களில் அந்த சுமை. இந்தியாவில் முதன்முறையாக கலைஞர் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். இப்ப நீங்க ஒரு சினிமா மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி, மனக்கண் முன்னாடி இதை யோசிச்சு பாருங்க. அப்படியே பிளாஷ்பேக் போங்க, 67க்கு போங்க, 69க்கு போங்க. அங்கேருந்து உங்களுக்கு சொன்னா புரியும். உணவு பஞ்சம், உணவு தானிய உற்பத்தியை பெருக்கணும். அப்போ நிலத்தை முதல்ல என்ன செய்யணும்? நிலங்கள் எல்லாம் பெரும் பெரும் பண்ணையார்கள்ட்ட இருக்கு. நில உச்சவரம்பு சட்டம் ஏற்கனவே அமல்ல இருக்குது. அந்த உச்சவரம்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. தமிழ்நாட்டில் முதல் அந்த திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. அந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டு பெரும் பண்ணையார்கள் நிலங்களை ஆக்கிரமித்து வைத்த நிலங்களை எல்லாம் பகிர்ந்து ஏழை எளிய விவசாயிகளுக்கு முதல்ல கையில கொடுக்கிறார். போ, நீ உற்பத்தியை தொடங்கு. இப்ப நிலம் கைக்கு போயிடுச்சு. அவன் எப்படி உற்பத்தி தொடங்குவான்? விவசாயத்திற்கு அடிப்படை தேவை தண்ணீர். எத்தனை வகையான பாசனம் இருக்கு? இனி ஐடியா இருக்காது உங்களுக்கு தெரிஞ்ச பாசன முறைகள். இப்ப குளத்து நீர் பாசனம் இல்லையா, கிணற்று நீர் பாசனம், ஆற்று நீர் பாசனம், இதெல்லாம் இருக்கு. இப்ப ஆற்று நீர் பாசனம், இப்ப நம்ம ஆத்துல இருந்து இப்ப காவிரிலாம் அதான் கால்வாய் மூலமா போறது. கிணத்து நீர் பாசனம் அது ஒண்ணு, ஏரி குளம் அது ஒண்ணு. இந்த பாசனங்கள்லாம் இருக்கு. இப்போ அவர் ஒண்ணு ஆரம்பிக்கிறார்.
ஆற்று நீர் பாசனம். இப்போ ஆற்று நீர் பாசனம்னா நீங்க ஆத்த அணை கட்டி தடுத்து அந்த அணைக்கட்டிலேருந்து என்ன செய்யறது, தண்ணீர் கொண்டு வரணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகமாக்குவோம். அணைக்கட்டுகள் எங்கெல்லாம் கட்டுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அணைக்கட்டுகளை கட்டுவோம் என்று ஒரு முடிவெடுக்கிறார். அவர் வேகமா ஓடின எல்லா காலகட்டத்திலும் அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது அல்லது அவருக்கு தடைகள் போடப்பட்டிருக்கிறது. ஏதேனும் ஒரு தொடர் சிக்கல் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சிக்கல்களுக்கு மத்தியில் தான் இத்தனையும் அவர் சாதித்து காட்டியிருக்கிறார். அப்போ முதல்ல அணைகளை கட்டுவோன்னு ஒரு முடிவுக்கு வந்து அவர் ஆட்சி செய்த காலகட்டங்களில் எல்லாம் சேர்த்து கட்டப்பட்ட அணைகளுடைய எண்ணிக்கை தான் எவ்வளவு, 42. அப்ப 42 அணைக்கட்டுகள். ரைட், இது ஒரே நாள்ல நடக்கல, ஒன்பை ஒன்னா கட்டி இப்ப முதல்ல நீர்ப்பாசனத்துக்கான ஒரு விஷயத்த செய்யறாரு. இப்ப கிணற்று நீர் பாசனத்துல வச்சிருக்கவனுக்கு என்னதான் தேவைப்படும்னா மோட்டர் தேவைப்படும். அப்போ மோட்டர் போட்டா அவனுக்கு, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல, ஆயில் மோட்டர்னு கேள்விப்பட்டீங்களா? அப்போ ஆயில் மோட்டர்ல குளிக்க போகணும், கரண்ட் இல்லாட்டாலும் உங்களுக்கு டீசல், அப்படி ஓட்டிய காலம் உண்டு, ஓட்டுவாங்க. நான்லாம் போய் குளிச்சிருக்கேன் அதுல. அப்புறம் கரண்ட் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு எல்லா விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் கொடுக்கப்பட்டு கிணற்று நீர் பாசனத்திற்கு இலவச மின்சாரத்தின் மூலம் உற்பத்தியை பெருக்குகிறார். உரம் மானியம் கொடுக்கப்படுகிறது. சரி, இப்போ ஒரு வழியா அப்படி இப்படி பண்ணி உற்பத்தி வந்துடுச்சு. கெஸ் பண்ணுங்க, அணைகள் கட்டப்படுகிறது, இலவச மின்சாரம் கொடுக்கப்படுகிறது, உர மானியம் கொடுக்கப்படுகிறது, டிராக்டர் மானியம் கொடுக்கப்படுகிறது. விவசாயம் நாசமாயிட்டுங்கிறாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, 1969 மக்கள் தொகை எவ்வளவு, இன்னைக்கு மக்கள் தொகை எவ்வளவு? 1969 எவ்வளவு பட்டினி சாவுகள், எவ்வளவு பஞ்சம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவனா பட்டினியால சாகுறானா? அப்ப உணவு தானிய தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி பூர்த்தி செய்யப்பட்டுச்சு? யாராவது மந்திரவாதி வந்து மந்திரம் போட்டானா? இல்ல. இதெல்லாம் யார் தான் சாதித்து காட்டினார்கள்? கலைஞர் சாதித்து காட்டியது. அப்ப இதை மறைத்து ஒரு போக்கஸா ஒரு பேச்சு பேசப்படுகிறது. அப்ப இதன் மூலம் முதல்ல உணவு தானிய உற்பத்தியை கொண்டு வந்துட்டார். இப்ப நம்மகிட்ட உணவு தானியம் இருக்கு. இது யாருக்கு போய் சேரணும்? எண்ட் யூசர் யாரு? நீங்களும் நானும் தான் வாங்கி சாப்பிடணும். இதை மார்க்கெட்ல கொடுத்தா மார்க்கெட்ல அவன் வைக்கிறது தான் விலை, திருப்பி நாம தான் பாதிக்கப்படுவோம். இப்ப நியாயமான விலையில இது உனக்கு கிடைக்கணும். என்ன செய்யறது அப்படின்னா, இந்தியாவில் முதன்முறையாக ஒன்றை உருவாக்குகிறார் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம். பொதுத்துறை நிறுவனம். இந்தியாவிலேயே மிக அதிக பொதுத்துறை நிறுவனங்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான், புரிஞ்சுக்கங்க. அது கலைஞர் உருவாக்கியது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என்ற ஒன்றை உருவாக்கி ஊருக்கு ஊர் ரேஷன் கடைகள் திறக்கப்படுகிறது. அந்த ரேஷன் கடைகள் மூலமாக இவை அனைத்தும் ஏழை எளிய மக்களுக்கு நியாய விலைகளில் கிடைப்பதற்கு வழிவகை செய்து பசியையும் பட்டினியையும் போக்கி அழகு பார்த்தவர் யார்? முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அப்போ ஒரு ப்ராசஸ். இடத்த முதல்ல அவனுக்கு இடத்த கொடு, அடுத்தது இடத்த கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணீரை கொடு, அதன் பிறகு அவனுக்கு உரத்தை கொடு, அதன் பிறகு அவன் உழைப்புக்கேற்ற இதை கொடு. இப்போ நீங்களும் தனியார் வைங்க. இப்ப நீங்க 5G அந்த லட்சணத்துல தான் இருக்குது. என்ன லட்சணத்துல இருக்கு 5G? இப்போ 16 வருஷத்துக்கு முன்னாடி ஏலம் விட்ட 2G 2,30,000 கோடிக்கு ஏலம் விட்டுருக்கலாம்னு ஒரு பொய்யா ஒரு கணக்க சொல்றான். சொல்லி 1,76,000 கோடி இழப்புட்டான். 2Gங்கிறது TVS 50 வச்சுக்கோங்க. 2G 1Gன்னா அந்த வித்தியாசம் தெரியல உங்க எல்லாருக்கும். 1Gங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. இப்ப போலீஸ்காரங்க பேசுறாங்களே, அழுத்திட்டு ஓவர் ஐயா வந்துட்டாரு ஓவர்னா, அதாவது ஒரே நேரத்தில் 2 பேரும் பேச முடியாது. ஒருத்தர் அழுத்திக்கிட்டு பேசணும், அதுக்கு பேர் 1G. 2Gன்னா 2 பேரும் பேசிக்கலாம். நான் வந்துட்டேன், நீ எங்க இருக்கேன்னு கேட்கிறோம். இது பேச மட்டும்தான் முடியும். நீங்க வேற எதுவும் பார்க்க முடியாது. வீடியோவோ என்ன இன்னைக்கு டேட்டாஸ் இருக்குல்ல, இதெல்லாம் கிடையாது. வாட்ஸ்அப்லாம் கிடையாது. 3G 4Gலாம் அதுக்கு அடுத்து. 3G கொஞ்சம் ஸ்பீடு, 4Gல நம்ம இது எல்லாமே வந்துச்சு. இன்னைக்கு 5G. 2Gங்கிறது வெறும் பேச மட்டும்தான் முடியும். அப்போ ஒரு TVS 50 வச்சுங்க. TVS 50 நீ வந்து எவ்வளவுக்கு வித்துருக்கலாம்னு சொன்னா 50,000 ரூபாய்க்கு வித்துருக்கலாம். 5,000 ரூபாய்க்கு வித்துட்டான். இதனால 45,000 ரூபாய் நட்டம் அப்படின்னு அவர் சொன்னாரு. இவன் 45,000 ஊழல்னு மாத்தினான். இன்னைக்கு பென்ஸ் காரை வித்துருக்கான். எவ்வளவுக்கு தெரியுமா? வெறும் 500 ரூபாய்க்கு. எவனும் ஏன்னு கேட்கல. சரியா? ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப தனியார் எல்லாமே இவன் வச்சதுதான் சட்டம், ஏலம். இப்ப இவன் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறான். முடிவு எடுத்து நாங்க இவ்வளவுக்கு தான் வாங்குவோம். அவனுக்குள்ள பேசிட்டான். 4 பேரும் சேர்ந்து நினைச்சக்கூடாது, ஏலத்தை ஏத்திடக்கூடாது, நம்ம 4 பேரும் ப்ராஃபிட் பார்த்துக்கிறோம். பார்த்துட்டு இப்ப விலையை ஏத்திட்டான். மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்படி ஒரு சூழல் வந்து விடக்கூடாதுன்னு அவர் ஒண்ணு செய்யறாரு கலைஞர். எவ்வளவு அற்புதமான திட்டம் பாருங்க. விளைந்த பொருளை மார்க்கெட்டுக்கு கொண்டு போனா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரு வியாபாரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விலை வச்சிருவான். இதுக்கு மேல நீ எடுக்காத நானும் எடுக்க மாட்டேன், நமக்கு நட்டம், விவசாயி பாதிக்கப்படுவான். நீங்க யாராவது இப்படி யோசிச்சிருப்பீங்களா அப்படி ஒரு திட்டத்தை? நான்
நான் திமுக காரனும் கிடையாது, திமுகவில் நான் வந்து உறுப்பினரும் கிடையாது, நான் பதவியோ எதுவும் அங்கே வாங்கிக்கிட்டதும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் தேடி தேடி படிக்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நான் வந்து அழாத நாட்கள் இல்லை நண்பர்களே. நான் புல்லரிச்சு போய் நின்றுருக்கேன். எப்படி ஒரு தலைவனுக்கு இவ்வளவு திட்டங்களை போட முடிந்தது? குறைந்தபட்ச ஆதார விலைன்னு ஒன்று நிர்ணயிக்கிறார். நீங்க வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவார்னு வைங்க. கவர்மெண்ட் வந்து 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிடும். தனியார் 100 ரூபாய்க்கு மேல வாங்குறதா இருந்தா இவன் அவர்கிட்ட கொடுப்பான். தனியார் 95 ரூபாய் கேட்டா கூட அவன் எங்க வந்துருவான்? கவர்மெண்ட் வந்துருவான். கவர்மெண்ட் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கும். அப்ப கவர்மெண்ட் ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை, அந்த குறைந்தபட்ச ஆதார விலைன்னா என்னன்னா அவன் உற்பத்திக்கான வேல்யூ, அவன் உழைப்பு எல்லாத்தையும் சேர்த்து மதிப்பிட்டு ஒரு விலையை வச்சுட்டாங்க. இதுக்கு மேல ஒரு சின்ன லாபம் வச்சுக்கிறாங்க. இந்த லாபத்துக்கு தாண்டி விற்கிறதா தான் நீ அவன்கிட்ட கொடு. இப்ப தனியார் வேற வழி இல்லாம அவன் நல்ல வேலை கொடுத்தா மட்டும் தான் தனியாருக்கு போகும். அப்போ விவசாயிகள் அங்கேயே காப்பாற்றப்படுகிறார்கள். ரைட். இப்போ இது இப்ப நீங்க சும்மா வெளியில போய் கேளுங்களேன். இப்ப டாஸ்மாகை யார் ஆரம்பிச்சான்னு எல்லாரும் என்ன சொல்லுவான்? கலைஞர்மா. உண்மையிலேயே டாஸ்மாக்ன்ற நிறுவனத்தை ஆரம்பிச்சவர் யார் தெரியுமா? எம்ஜிஆர் ஆரம்பிச்சார். தமிழ்நாட்டுக்குள்ள மதுவை கொண்டு வந்தவர் யார் தெரியுமா? எம்ஜிஆர். கலைஞர் முதல்ல வந்தாரு, கொண்டு வந்துட்டு ஒரு ஆண்டும் சில மாதங்களிலும் திருப்பியும் பூரண மதுவிலக்கை அறிவித்து சாராயத்துக்கு தடை போட்டார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சாராய கடைகள் திறக்கப்பட்டது. டாஸ்மாக் நிறுவனத்தை ஆரம்பிச்சு பிராண்டி விஸ்கிங்கிற இந்த உயர் ரக அல்லது வெளிநாட்டு மதுபானங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியவர் எம்ஜிஆர். டாஸ்மாக் நிறுவனத்தை சில்லறை விற்பனத்தில் கொண்டு வந்தவர் யாரு? ஜெயலலிதா. ஆனா பழிபாவம்லாம் யாருக்கு? கலைஞருக்கு. ஆனா கலைஞர் எதை கொண்டு வராரு? தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யறாரு? நியாய விலை கடைகளை கிடைக்கணுங்கிறார். குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்கணுங்கிறாரு இல்லையா? இப்படி எல்லாவற்றையும் கொடுக்கிறாரு. ஓகே. இப்ப ஒரு உணவுப் பொருள் அவங்க கைக்கு என்ன செஞ்சாச்சு? போயாச்சு. சரி, உணவு பிரச்சனை தீர்த்தாச்சு. இது போதுமா? அடுத்தது என்ன பண்ணும்? அடுத்தது தொழில், உற்பத்தி. தொழில் சார்ந்து போறாரு. என்னெல்லாம் பண்ணலாம்? சிப்காட் தொழிற்பேட்டைகள். சென்னை மட்டும்தான் தொழிற்பேட்டைக்கான தொழில்களுக்கான நகரமா இருந்துச்சு. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அனைத்து நகரங்களிலும் மாவட்டங்களிலும் சிப்காட் தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு தொழில் புரட்சியை உருவாக்கியவர் யாரு? கலைஞர். ஓசூர் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஓசூர் எப்படி இருக்குது? ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஓசூர் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த பகுதிகள் வந்து நக்சலைட்டுகள் நிறைந்த பகுதி. கிருஷ்ணகிரி, ஓசூர்லாம் நக்சலைட்டுகள். ஏன் நக்சலைட்டுனா வறுமை, பஞ்சம், பசி, ஆயுதம் ஏந்திய போராட்டத்துக்கு 10 பேர் தூண்டுறான், இவன் போய் அதில் சேர்ந்துடுறான். அப்போ ஓசூரை வேற ஒன்னா நகர்த்தணும். அவருக்கு ஓசூர் முக்கியம் இல்லை, ஓசூரை சுற்றி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகள் முக்கியம்னு முடிவு கொண்டார். இங்கே தொழில் வளர்ந்துச்சுன்னா இந்த பிரச்சனை தீரும்னு முடிவுக்கு வர்றாரு. இப்ப தொழிலை எப்படி வளர்க்கிறது? அப்போ ஓசூர்ல மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை உருவாக்கலாம்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? ஓசூரை ஒரு மிகப்பெரிய தொழிற்பேட்டையாக மாற்றுகிறார். இன்னைக்கு ஓசூர் வேற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் கலைஞர். ரைட். இப்ப தொழில், இந்திய தமிழ்நாடு முழுக்க என்ன செய்யறாரு? தொழிற்பேட்டைகளை உருவாக்குகிறார். வேலை வாய்ப்புக்கான ஏற்பாடு. இப்ப தொழில் நிறுவனங்கள் எப்ப வருவான் சார்? நல்ல ரோடு இருந்தா தான் வருவான், நல்ல மின்சாரம் இருந்தா தான் வருவான், நல்ல தண்ணி இருந்தா தான் வருவான். அப்ப அதெல்லாம் கிடைக்கிறது. நல்ல ரோடு, அந்த தொழிற்சாலையில வேலை பார்க்குறோம் மட்டுமா போறோம்? நாமளும் தான் போறோம். அப்போ உட்கட்டமைப்பு பெருகுகிறது. ரைட். இப்ப இவனுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை. அப்போ அதுக்கேற்ற கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்படணும். அடுத்த கட்டமா அதுக்கு நகர்றாங்க. சரி, இதெல்லாம் ஓகே சார். வேலை கிடைச்சிருச்சு, சோறு கிடைச்சிருச்சு, படிப்பு கிடைச்சிருச்சு. அதை விட ரொம்ப முக்கியம் ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? எல்லாருக்கும் சுயமரியாதை முக்கியம். சுயமரியாதைக்கு பணம்லாம் ரெண்டாவது, சுயமரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். சுயமரியாதைன்னா என்ன? நான் வந்து ஏய் தள்ளி நெல்லு, தொடாத, அங்க உட்காரு அப்படின்னு சொல்றது எனக்கு அவமரியாதை. சுயமரியாதைங்கிறது என்னை சக மனிதனாக நினைத்து நடத்துவது. இன்னமும் தீண்டாமை அதிகமாக கடைபிடிக்கக்கூடிய பெரும் இடம், ஒரே இடம் எங்க? அகைன் கசப்பாத்தான் இருக்கும். நீங்க நம்மளனால அதான் நினைச்சோம். எங்க? உங்களை எல்லா இடத்துலையும் தொட்டுருவாங்க. இன்னமும் ஒரு இடத்துல தான் உங்களை தொட மாட்டான். எங்க? கோயில் இல்லையா? கரெக்ட் தானே? 63 நாயன்மார்கள்ல இவர்கள் சொல்லிய சாதியால் இவர்கள் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று சொன்னார்களோ அந்த எல்லா சாதியில் இருக்கிறவங்களும் என்னவா இருக்கிறாங்க? நாயன்மார்களாக இருக்கிறார்கள். இருக்கிறாங்கல்ல? அப்ப ஏன் நான் என் ஜாமியை உள்ள போய் கும்பிடக்கூடாது? நான் விரும்பினா படிச்சா நான் கலெக்டர் ஆகலாம்.
எனக்கு விருப்பம் இருக்கு, படிச்சா நான் போலீஸ் ஆகலாம், நான் டீச்சர் ஆகலாம். ஆனா நான் விரும்பினாலும் நான் எந்த திறமையை வளர்த்து கொண்டாலும், நீ சொல்லு இதுதான் ஸ்கேல்னு சொல்லு, இதான் எக்ஸாம்னு சொல்லு, நான் அதை வளர்த்துக்கிட்டு வரேன். எப்போ உனக்கு இப்படி மந்திரம் அது தெரியணும்பா, அப்பதான் நான் உன்னை நினைச்சுவேன், கோயிலுக்குள்ள விடுவேன். சொல்லு, என் பிள்ளைக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அது மந்திரம் படிக்கட்டும், அதுக்கு நீ சோதிச்சு பார்த்துக்கோ, டெஸ்ட் வை, அது சரியா மந்திரம் சொல்லிச்சா உள்ள விடு. இல்லப்பா இவ்வளவுத்துக்கு குடிமி வைக்கணும்பா, அப்பதான் நான் உள்ள விடுவேன். ஓகே, இதான் உன் ட்ரெஸ் கோடா, சொல்லு, என் பிள்ளை குடிமி வச்சுட்டு வருவான். என்ன செஞ்சா உள்ள விடுவேன், எது செஞ்சாலும் உள்ள விட மாட்டேன். ஏன்? ஏன்னா நீங்க வேற வர்ணம் என்று சொல்லுகின்ற பொழுது, அகைன் நூலிலே வேறுபாடு வரும்போது, கலைஞர் போடா விளக்கு நின்னர், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்று ஒரு இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் இன்னும் ஒரு படி மேல போனார். அது என்ன அனைத்து சாதியினரும் ஆண்கள் மட்டும்தான் போய் பூஜை பண்ணணுமோ? பெண்கள் ஏன் போய் பெண் ஓதுவார்கள்னு இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எனக்கு அந்த 2 தங்கைகள் நின்று தேவாரமும் இதுவும் பாடினாங்க பாருங்க, 4000 திவ்ய பிரபந்தமும் பாடிய போது நான் சொன்னேன், உள்ளபடியே சிவனும் பெருமாளும் இன்றைக்கு தாண்டா மகிழ்ந்திருப்பார்கள், உள்ளபடியே மகிழ்ந்திருப்பார்கள் இல்லையா? எங்க வீட்டு பிள்ளை அழகா வந்து 4000 திவ்ய பிரபந்தம் பாடுதுன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ இது சுயமரியாதை. ஓகே, பிற்படுத்தப்பட்டவருக்கான, மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தினார், அருந்ததியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்துறார். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வளர்ச்சி என்பது இது எல்லாமே இப்படி புரிஞ்சுங்க, வெறும் வாக்கரசியல்ல ஒருத்தர் மட்டுமே வளர்வதல்ல வளர்ச்சி. இந்த வளர்ச்சி பரவலாக்கப்படணும். அப்ப எல்லா இடத்துக்கும் பரவலாக்கப்படுது. ஓட்டு சார், பெண்களுக்கு ஏன் சொத்துரிமை கொடுத்தார் கலைஞர்? பெண்கள் முன்னேறணும்னா ஓட்டு சார் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இல்லையா? சரி வச்சுப்போம். பிச்சைக்காரனுக்கு ஓட்டு இருக்கா சார்? பிச்சைக்காரனுக்கு ஓட்டு இருக்கா? இல்ல. அவனுக்கு ஏதாவது ஐடி கார்டு இருக்கா? ஓட்டு போட போறானா? இந்தியாவில் பிச்சைக்காரர்கள் நல வாரியம் அப்படின்னு ஒன்றை தொடங்கிய ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அப்ப அவன் ஓட்டுக்காக அந்த தலைவர் என்ன செய்யல, செயல்படல. டேய் வேற யாரு வேற யாரு தேடுறான், வெறி கொண்டு தேடுறான் இந்த தலைவன். சமூகத்தில் வேற யாராவது புறக்கணிக்கப்பட்டவர் இருக்கானா, எங்கேயாவது கீழே இருக்கானா, அதுக்கு கீழே இருக்கானா, தேடு 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 தேடு. மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களை போய் பார்க்கிறார், வா நீ வா, உனக்கு இடஒதுக்கீடு, உனக்கு உள் இடஒதுக்கீடு. பிற்படுத்தப்பட்டவர்களே முஸ்லிம்கள் இன்னும் கல்வி வேலைவாய்ப்புகளில் புறக்கணிக்கப்படுகிறார்கள், நீ வா. தாழ்த்தப்பட்டவர்களில் அருந்ததியர்கள் இன்னும் ஒடுக்கப்பட்டு நிற்கிறான், நீ வா. பாலினத்தின் அடிப்படையில் பெண்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், நீ வா. ஐயா எல்லாம் சரிதாயா, கொஞ்சம் பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு நல வாரியத்தை உருவாக்கு. சரி ஐயா, ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் சமூகத்தில் இருக்காங்களா ஐயா? திருநங்கைகள் திருநம்பிகள் பர்சன்டேஜ்ல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? மிக சொற்பம் தானே. அவங்க ஓட்டு போட்டு ஏதாவது தீர்மானிக்கப்பட போறதா? முதல்ல அவங்களுக்கு சுயமரியாதை முக்கியம். அவர்களுக்கு ஒரு அவங்களுக்கு என்ன வேணும்? எஸ், அவருடைய தன்மானமும் சுயமரியாதையும் பாதுகாக்கப்பட வேண்டும். திருநங்கை திருநம்பி என்ற பெயரை கொடுத்து அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர்களுக்கும் இடஒதுக்கீடு. ரைட். அப்போ ஒரு 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 ஏரியால செக்டார் செக்டார் செக்டாரா தேடி 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 போய் என்ன செய்யறார். நீங்க எல்லாம் சொன்னீங்க, காமராஜரை பத்தி நீங்க சொல்லவே இல்லை. காமராஜர் இல்லை என்றால் இது எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னாரு. ஐயா நான் காமராஜர் எங்கேயும் மறுதளிக்கல, அந்த பேச்சில் நான் காமராஜரையும் குறிப்பிட்டு தான் பேசினேன். உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம்னு எனக்கு தெரியுது, நான் எல்லாத்தையும் வெளிப்படையா பேசிடுவேன். காமராஜர் செய்ததுன்னு சொல்லிட்டு நான் கலைஞர் செய்ததையும் சொல்லிட்டேன், உங்களுக்கு அதான் காண்டு கடுப்பு. பரவாயில்ல இருங்க, நான் இப்படி கேட்கிறேன், காமராஜர் இறப்பதற்கு முன்பாக பிறந்தவர்கள் இங்க எத்தனை பேருன்னு கேட்டேன். ஒரு 4 பேர் தான் கைத்துக்குனாங்க, வயசானவங்க, வேற எல்லாம் யங்ஸ்டர்ஸ். அப்ப நீங்க எல்லாம் காமராஜர் இறந்த பிறகுதான் பிறந்திருக்கிறீங்க. அப்ப காமராஜர் இறந்த பிறகு பிறந்த உங்களை எல்லாம் எப்படி காமராஜர் படிக்க வச்சிருப்பாரு? காமராஜர் இருக்கும்போது, காமராஜர் இறந்த பிறகுதான் நீங்க பிறந்திருக்கீங்க. அப்ப கண்டிப்பா உங்களை படிக்க வச்சது யாரு இல்ல? நான் காமராஜர் குறித்து மதிப்பு இல்லை, காமராஜர் காலத்தில் நீங்க பிறக்கல. அப்ப காமராஜர் இறந்த பிறகு பிறந்த உங்களை யாரோ படிக்க வைத்திருக்கிறார்கள். யார் படிக்க வச்சா? வெளிநாட்டு எல்லாரும் வந்திருக்கிறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? எல்லாரும் சாப்ட்வேர் இன்ஜினியர். இந்த சாப்ட்வேர் துறை எப்படி வந்துச்சு? வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுத்தான் 1947 ஆகஸ்ட் 15. பீகாருக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சு சார்?
பீகாருக்கு எப்போ கிடைச்சது? அதே 1947 ஆகஸ்ட் 15 தானே. உத்தரப்பிரதேசத்துக்கும் அதே 1947 ஆகஸ்ட் 15 தானே. தமிழ்நாட்டுக்கும் அதே 1947 ஆகஸ்ட் 15 தானே. நாம மட்டும் எப்படி முன்னாடி போயிருக்கோம்? அப்ப எல்லாரும் ஓட்டப்பந்தயத்துல ஒரே இடத்துல இருந்து தான் தொடங்கி இருக்கோம் பந்தயத்தை. இன்னும் சொல்ல போனா நம்மளோட அவன் கொஞ்சம் முன்னாடி இருந்தான் ஆரம்பத்துல. இன்னைக்கு நாம ஃபார் பெட்டரா இருக்கோமே. இன்னைக்கு ஈஸ்ட்ராம்ல யூபியில இருக்கிறவங்க, பீகார்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் சாப்ட்வேர் இன்ஜினியராகவோ பெரிய பெரிய ஹோட்டல் முதலாளிகளாகவோ இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல பீகார்காரனும் யூபிகாரனும் வந்து என்ன செய்யறான்? ஹோட்டல்ல இலை எடுக்கிறான். நாம எங்க இருக்கிறோம்? லண்டன்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். 3ஆம் தேதி நான் எங்க போறேன்? அமெரிக்கா போறேன். இதை விட பல்லாயிரக்கணக்கான பேர் தமிழர்கள் அங்கே மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள் என்றால் இது எப்படி சாத்தியமாயிற்று? ஏன் ஒரு பீகாரிக்கும், ஏன் ஒரு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவனுக்கு இது சாத்தியமாகல? அப்படின்னா இந்த மென்பொருள் துறை இதுல கலைஞர் செஞ்சதா ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். அயலக தமிழர்கள் வாழ்வு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நீங்க எல்லாம் அயலக தமிழர்கள் எங்கே ஏற்றம் கண்டதுன்னா 91 நரசிம்மராவ் பிரதமர். அப்பந்தான் மெதுவா இந்த உலகமயமாக்கலினுடைய விதை மெதுவா தொடங்குற காலகட்டம். அதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி லேசா அதற்கு வித்திட்டார். 91, 96 செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலம், அதுல எதுவும் நடக்கல. 96 கலைஞர் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது அவர் மிக தெளிவாக முடிவெடுக்கிறார், இனி எதிர்காலம் கணினி மயம். அப்ப கம்ப்யூட்டர்னா என்னன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. எங்க வீட்டுல எல்லாம் கால்குலேட்டரே கிடையாது. இன்னும் சொல்ல போனா டிவியே கிடையாது. டிவியே இல்லாத காலகட்டத்தில் ஒரு தலைவனுக்கு தெளிவாக தீர்க்க தரிசனமாக தெரிகிறது எதிர்காலம் கணினி மயம். நம் பிள்ளைகளை அதற்கு இப்பொழுதே தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியாவில் முதன்முறையாக அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது எத்தனை திட்டத்தை வேணாலும் சொல்லுங்க, நான் சேலஞ்ச் பண்றேன், வித் எவிடன்ஸோட சொல்றேன். இந்தியாவில் முதன்முறையாக அப்படின்னு நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா, 100 சொன்னீங்கன்னா அதுல 95 கலைஞராகத்தான் இருக்கும். சாதனையில நான் எழுதி தரேன். அப்படி ஒரு சாதனை தான் என்ன செய்யறாரு, தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு என்று ஒரு தனி அமைச்சரம் எப்ப போடுறாரு? அப்பவே போட்டார். போட்டு தகவல் தொழில்நுட்ப முதலீடுகளை ஈர்க்கணும். பெஞ்ச் போட்டு பேஸ் போட்டு அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சு டைடல் பார்க், மென்பொருள் பூங்காக்கள். சரி, எல்லாரும் வந்துட்டான்பா, அவனுக்கு வேலை செய்யறதுக்கு நம்மகிட்ட பிள்ளை தயாராகணுமே, கல்லூரிகள் வேணுமே. அந்த காலகட்டத்தில் தான் அரசு கல்லூரிகள் மட்டும் போதாது என்று முடிவு செய்து ஏராளமான தனியார் கல்லூரிகளுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டு ஏராளமான தனியார் கல்லூரிகள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தில் அவங்க கல்வியை கொடுத்தாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ, நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் 12ஆம் கிளாஸ் முடிச்சோன்னா எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு இன்னைக்கு எல்லாம் ஆன் சைட்டா, அதுக்கு பேரு எல்லாம் ஆன் சைட்டுன்னு அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் கனடாலையும் போய் உட்கார்ந்து இருக்குதுன்னா, மந்திரவாதி ஒரு மந்திரம் போட்டு நேரா இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்த உங்களெல்லாம் தூக்கி கொண்டு வந்து எங்க வைக்கல, ஆஸ்திரேலியாலேயோ அமெரிக்காலேயோ கனடாலேயோ லண்டன்லயோ வைக்கல. உங்களுக்கு ஒரு வேலை கிடைத்தது. அந்த வேலைக்கான விதையை, திட்டத்தை தீட்டியவர் கலைஞர். அந்த வேலைக்கான கல்வி கொடுக்கப்படுவதற்கான கல்லூரிகளை திறந்தவர் கலைஞர். அவருக்கு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு. அதனாலதான் இந்தியாவில் அதை பார்த்து இன்னொருத்தர் செஞ்சார். அவர் சந்திரபாபு நாயுடு. அதை செய்தார். சோ அவரையும் பாராட்டணும். கலைஞர் முன்னத்தியராக அதை செய்தார். அதை தெளிவாக புரிந்து கொண்ட சந்திரபாபு நாயுடு அதை ஃபாலோ பண்ணார். வேற எந்த ஸ்டேட்டும் அதை செய்யல. அதனாலதான் இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஸ்டேட்லயும், மத்திய பிரதேசலயோ உத்தரப்பிரதேசலயோ ஈவன் குஜராத்லயோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கிடையாது. இன்னைக்கு நாம் கோலோச்சி கொண்டிருக்கிறோம். ரைட்? அப்ப இது அயலக தமிழர்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய சாதனையை, மாற்றத்தை ஏற்படுத்தியதற்கு வித்திட்டார். அப்போ விவசாயம், பசி பஞ்சம் பட்டினி போக்குறாரு, தொழிற்சாலைகளை கொண்டு வருகிறார், கல்வி, சுயமரியாதை, எல்லா விளிம்புநிலை மக்களையும் தேடி 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 பார்த்து செய்யறாரு. மிகுந்த தொலைநோக்கு பார்வையில் அவர் செய்த ஒரு திட்டத்தினால் இன்னைக்கு நாம எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறோம். ரைட்? இதை தாண்டி அயலக தமிழர்கள் இருக்கிறார்கள். அவங்க தான் இன்னைக்கு கடுமையாக கலைஞரை கிரிட்டிசைஸ் செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு அவர் எதுவுமே செய்யலையா? ஈழத்தமிழர்களுக்கு கலைஞர் செய்தது என்னெல்லாம் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஈழத்தமிழர்களுக்கு கலைஞர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இருந்துச்சு. இடஒதுக்கீடு அது பறிக்கப்பட்டுச்சு. எப்ப தெரியுமா? 91 செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு என்று பறித்து விட்டார். இந்த செய்தியை இப்படி சொல்லலாம், அல்லது இப்படியும் சொல்லலாம். நான் இப்ப சொல்றேன் இந்த செய்தியை, இதுதான் சரியா இருக்கும். ஈழத்தமிழர்களுக்கு
திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் கொடுத்து வந்த இடஒதுக்கீட்டை ஈழத்தாய் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பறித்தார். எனக்கு புரியவே இல்லை. இடஒதுக்கீடு கொடுத்த கலைஞர் ஈழ விரோதியாக மாறிவிட்டார். இடஒதுக்கீட்டை பறித்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஈழ தாயாக மாறிவிட்டார். இது எப்படி? சரி, 96 கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார். மீண்டும் அந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். கொண்டு வந்து என்ன பண்ணார் தெரியுமா? 98, 96 5 வருஷத்துல இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும்ல. ஏன்னா அந்த வருஷம் இடஒதுக்கீடு இல்ல, அவன் ஏஜ் பார் ஆயிடுச்சு. ஏங்க நீங்க எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க ஒரு தலைவன். நான் சீரியஸா சொல்றேன், நன்றி உள்ளவர்களாக இருந்தாலும் சிந்திச்சு பார்க்கணும். டேய், போன 5 வருஷம் எவன்டா போச்சு? அவனுக்குலாம் போச்சு இல்ல. நீ இடஒதுக்கீட்டை கொடுத்தா மட்டும் எப்படா படிக்க முடியும்? அந்த 5 வருஷம் எவனுக்குலாம் போச்சு? அவனுக்குலாம் ஏஜ்ல என்ன செய், விலக்கு கொடு, வயது வரம்பை தளர்த்து என்று சொல்லி முந்தின 5 வருஷத்துக்கு வயது வரம்பை தளர்த்தினார். ஏகப்பட்ட பேர் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் அதுல வந்தவன் இன்னமும் இருக்கிறான். நீங்க IPKF அங்கிருந்து வருது. ஒரு முதலமைச்சர் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் நெஞ்சுரத்தோடு தலைவர் கலைஞர் சொன்னார், நான் அவர்களை வரவேற்க மாட்டேன், அவர்களுக்கு இந்த மண்ணில் இடமில்லை என்று சொன்னார். இலங்கையில் இருந்து வந்த IPKF இந்திய அமைதிப்படை ஒடிசாவில் தரையிறங்க வேண்டிய நிலைமை வந்தது. அவர் எப்படி ஈழ விரோதியா மாறுவாரு தெரியல. அப்ப அவர்களுக்கும் அவர் என்ன செஞ்சாரு? அவ்வளவு திட்டங்களை வகுத்து கொடுத்தார். நீங்க இதை விட மலையக தமிழர்கள், நீங்க மலையக தமிழர்கள் அங்கிருந்து இங்க வந்து நம்ம சாஸ்திரி சிறுமா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவிற்கு பல்லாயிரக்கணக்கான மலையக தமிழர்கள் இந்தியாவிற்கு அனுப்பப்படுகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பேரை இங்க கொண்டு வந்து விட்டான். இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு வேலை தான் தெரியும், தேயிலை தோட்டம். எல்லாரும் தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்தவர்கள். அவர்கள் பூர்வகுடி ஈழத்தமிழர்கள் அல்ல. அவன் இங்கிருந்து அங்க கொண்டு போகப்பட்டான், வேலைக்கு கொண்டு போகப்பட்டான். அங்க பல வருஷமா இருந்தவன் திடீர்னு கொண்டு வந்து இங்க இறக்கி விட்டாங்க. அவன் அகதியும் கிடையாது. அவனை அக்கமடேட் பண்ணணும். என்ன பண்றது? வேற ஒரு கவர்மெண்ட் யோசிக்குமா? ஒன்னு வந்து விட்டுக்கான என்னத்தையா வேலையை பார்த்துட்டு போப்பான்னு விட்டுருப்பாங்க. கலைஞர் யோசிக்கிறார். சரி, இவங்களுக்கு என்ன வேலை தெரியும்? தேயிலை தோட்டம் மட்டும்தான் தெரியும். அடுத்த தலைமுறை கல்வி உள்ளிட்டவற்றால் முன்னுக்கு வரும். இப்ப இவங்களுக்கு இமிடியேட்டா அந்த வேலை மட்டும்தான் தெரியும். தேயிலை தோட்டங்கள் அரசின் சார்பாக ஏற்கனவே கொஞ்சம் இருந்துச்சு. கூடுதலாக தேயிலை தோட்டங்கள் வாங்கப்பட்டு ஏற்கனவே அரசின் சார்பாக இருந்த தேயிலை தோட்டங்களை இணைத்து டான்டி தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட கழகத்தை உருவாக்கி இந்த அத்தனை வேலையும் அங்கே வேலைக்கு அமர்த்துகிறார். அகைன் ஒரு கார்பரேஷன். கழகம் என்றால் கார்பரேஷன். நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் மாதிரி கழகம், போக்குவரத்து கழகம், டான்டி தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் இல்லையா, நுகர்பொருள் வாணிப கழகம், எத்தனைங்க. இப்போ அயலக தமிழர் இல்லையா, இவங்கெல்லாம் இவங்களை அக்கமடேட் பண்றார் இல்லையா. எல்லா இடங்களிலும் போக்குவரத்து அப்படிங்கறதான் ஒரு சமூகத்தை வளர்க்கும். எப்பவுமே நீங்க என்ன செஞ்சாலும் ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவன் என்ன ஆகணும்? மூவ் ஆகணும். இல்லைன்னா சமுதாயம் வளர்ந்திருக்கவே செய்யாது. பழைய ஆட்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் அப்போ 3 எழுத்து பிரபல நிறுவனம் ஒன்றே ஒன்றுதான் போக்குவரத்து நடத்திச்சு. அதேதான் ஐயாவுக்கு கரெக்டா சொல்லிட்டாரு. நம்மளை ஏத்துவானா ஐயா? ஏற்ற மாட்டான். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அது தெரியவே இல்லை. இவன் என்ன நினைச்சுக்கிறான்? இன்னைக்கு இருக்கிற தலைமுறை எல்லாரும் இங்க வந்து லேப்டாப்பை திறந்த உடனே எல்லாம் தன்னால வந்துச்சு நினைக்கிறான். டே, அப்படி நடக்கலடா. இதற்கு பின்னாடி பல சிலுவைகளை சுமந்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் தரித்திருக்கக்கூடிய கிரீடங்களுக்கு பின்னால் நாங்கள், எங்கள் தலைவர்கள் சிலுவைகளை சுமந்ததை நீங்கள் ஏன் மறந்து விட்டு எங்கள் முதுகில் குத்துகிறீர்கள் வலியும் வேதனையும் தான் எனக்கு. நிர்வாக ரீதியாக இந்த ஆட்சியாளர்களிடம் தவறுகளும் போதாமைகளும் குறைபாடுகளும் இருந்திருக்காது, அது வேற. ஆனா இந்த திட்டம்லாம் போட்டானா போடலையா அதை சொல்லு. உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கிறோம், ஆதாரம் இருக்குல்ல. என்ன சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது, நான் திட்டுவேனா அப்ப உனக்கு வன்மமா இல்லையா? உனக்கு வேற ஏதோ வன்மம். நீ மனநோய் பிடிச்சிருக்கிற, நீ உனக்கு உன்னை நல்ல மனநல மருத்துவத்தை கொண்டு போய் என்ன செய்யணும்? எனக்கு கோவம் வருமா இல்லையாட்ட? எல்லாமே கண்ணு முன்னாடி இருக்குடா. பள்ளிக்கூடம் திறந்தோம், கல்லூரி திறந்தோம், எல்லாத்தையும் நான் வந்து ஆதாரங்களோட வச்சதுக்கு அப்புறமா ஆனாலும் நீ சொன்னேன்னா இல்லையா? அப்போ போக்குவரத்து, மற்ற பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் அவங்க பேருந்துல ஏறவே முடியாது. கலைஞர் தான் இந்தியாவில் அகைன் முதன்முறையாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பஸ் எல்லாம் நாட்டுடைமை ஆக்கிடாரு. அந்த பேருந்துகள் அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. ஏறா எல்லாரும் பஸ்ல உர்ரா கிராமத்துக்கு பஸ் அப்படின்னாரு இல்லையா. பேருந்துகள் போச்சு. திருக்குறள், ஆமா
இன்னைக்கு வள்ளுவரை யார் யாரோ கொண்டாடுறாங்க இல்லையா? திருக்குறள் எல்லா பேருந்துகளிலும் திருக்குறள், வள்ளுவர் கோட்டம். நீங்க வள்ளுவர் சிலை வச்ச வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். அது ஒரு அப்பத்திலேருந்தே ஒரு முயற்சி பண்றாரு. 89 ஒரு ஆட்சி முயற்சி பண்ணாரு, ஆட்சியை கலைச்சிடறான். 91 96 அந்த அம்மா ஆட்சி. 96ல திருப்பி முயற்சி பண்ணாரு, முடியல. அதன் பிறகு 2006 வருகின்ற பொழுது தன்னுடைய விடாமுயற்சி, இந்த விக்ரமாதித்தன் மாதிரி அவரு வான் உயர வள்ளுவனுக்கு குமரியில் சிலை, திருவள்ளுவரை கொண்டு போய் சேர்க்கிறாரு. இப்ப இந்த அரசு போக்குவரத்து கழகம், இதுல இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் நான் என் கண்ணு முன்னாடி பார்த்தது. எனக்கு வள்ளியூர் அது ஒரு சிறு நகரம். இந்த வள்ளியூரை சுத்தி கிராமங்கள். அந்த கிராமத்தில் இருக்கிற வள்ளியூருக்கு வரவே மாட்டான், ஏன்னா போக்குவரத்து கிடையாது. யாராவது 1-2 பேர் வீட்டில் என்ன இருக்கும், வண்டி இருக்கும், 2 வீலர் இருக்கும், அவன் மட்டும் ஏதாவது வந்துட்டு போவான். மற்றவங்கலாம் அந்த பக்கமே வரமாட்டாங்க. அதனால பிள்ளைங்கள்லாம் 10th 12th படிப்பே படிக்காது. இதுதான் சூழல். தீபாவளி, பொங்கல், கோயில் கூட, கிறிஸ்துமஸ், நியூ இயர்க்குனா துணி எடுக்கிறதுக்கு நகரத்துக்கு வந்துட்டு போவாங்க. இது என்ன பண்றாரு, இந்த சிறு நகரங்களுடைய பொருளாதாரத்தை மாற்றுறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வர்றாரு. பஸ்ஸு அங்க போகாது, போனா பஸ்ஸுக்கு லாஸ். என்ன பண்ணலாம், மினி பஸ்ன்னு ஒரு திட்டத்தை யோசிக்கிறாருங்க. இந்த மினி பஸ் வந்த பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த கிராமங்கள் எல்லாம் இந்த மினி பஸ் இணைச்சு சிறு நகரத்தோடு இணைக்கிறது. அந்த கிராமத்தில் அது வரைக்கும் 12ஆம் கிளாஸ் படித்த பிள்ளைங்க இருந்துச்சுல்ல, இந்த ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷன் வேலை, நர்ஸு வேலை, எஸ்டிடி பூத் பிசிஓலாம் போண்டு ஜெராக்ஸ் கடையில் வேலை, ஜவுளி கடையில் வேலைன்னு எல்லாரும் எங்கே வர்றான், நகரத்துக்கு வேலைக்கு வர்றான். அப்போ இவங்களுக்கு சம்பளம் 3000, 4000, 2500. இதில் அவர்கள் சேமித்து அவருடைய வாழ்க்கை, அந்த அந்த கிராமங்களுடைய பொருளாதாரம் இருக்குல்ல, இன்னைக்கு அந்த கிராமத்தை போய் பாருங்க, அப்படியே தலைகீழ மாறி இருக்குது.